Awareness is the first step towards change. Our next performance is a powerful drama by our students shedding light on the dangers of drugs and the importance of making the right choice. Let us welcome them on stage. வாழ்க்கை என்னும் பூந்தோட்டம் போதையால் போராட்டம் ஆனதே, நாம் காசு கொடுத்து வாங்கும் வேதனையானதே. நண்பா, நமக்கு எதற்கு போதை? சிந்தித்து செயல்படு. போதையால் ஏற்படும் சீர்கேடுகளை சிந்திக்க தூண்டும் விழிப்புணர்வு நாடகம் இதோ உங்களுக்காக. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் 2 பக்கங்கள் உண்டு. ஒன்று நன்மையை மட்டுமே நமக்கு சொல்லிக் கொடுக்கும், மற்றொன்று தீமையை மட்டுமே நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அவை இரண்டும் சண்டையிட்டு கொண்டால் நான் யார் என்று தெரிகிறதா? நான் யாருன்னு தெரியாதவங்க யாருமே இங்கே இருக்க முடியாது. எல்லாரோட மனசுக்குள்ளேயும் நான் தான் கொடி கட்டி பறக்கிறேன். நான் தான் போதையின் ராஜா. நான் தான் மனிதர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும் இனிமையான விஷம். இந்த முட்டாள் மனிதர்கள் என்னை காசு கொடுத்து வாங்கி தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள். ஆனாலும் நான் தான் வேண்டும் என்று விரும்புகிறார்களே. நான் தான் இந்த சொர்க்கத்தையே சுடுகாடா மாற்றிக்கிட்டு இருக்கேன். எல்லா மருத்துவமனைகளிலும் என்னால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தான் நிரம்பி வழிகிறார்கள். ஏ முட்டாளே, பலவீனமான மனிதர்கள் அத்தனை பேரையும் நீ உன் வசப்படுத்திட்டு இருக்க. இந்த கொடூர குணம் உனக்கு எதுக்கு? உனக்கான கடைசி நேரம் நெருங்கிடுச்சு. உனக்கு என்ன தெரியும்? எல்லா மனிதர்களும் அவர்களின் உயிர்களை விட என்னையே விரும்புகிறாங்க. என்னோட நண்பர்களையும் அதிகமாக விரும்புகிறாங்க. என்னோட நண்பர்களே, வாருங்கள், நம்மளோட ராஜ்யம் எந்த அளவுக்கு பெருகிடுச்சுன்னு காட்டுங்க. வெத்தலைய போட்டேண்டி, சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி. வெத்தலைய போட்டேண்டி, சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம். நான் தான் புகையிலை, பல பேர் என் வலையில, உங்க விதியை எழுத போறேன் தலையில. கேன்சர் வந்திடும் கன்னத்தோட சதையில. நான் எல்லா மனுஷங்களோட மனதையும் கட்டுப்பாட்டு இல்லாம பண்ணிடுவேன். மூளைக்கு மூளை எல்லா இடங்களிலும் நான் கிடைப்பேன். யார் வேணும்னாலும் என்னை அடையலாம். சின்ன சின்ன பசங்க கூட என் வலையில விழுந்து கிடக்கிறாங்க. கன்னத்து சதையெல்லாம் மறித்து ஒன்றும் இல்லாம பண்ணிடுவேன். கல்லீரலை கிழிச்சு நான் நாசப்படுத்திடுவேன். சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து, சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். நான் தான் சாராயம், உங்க வயிற்றுக்கு நான் தான் அபாயம். எனக்கு பல பேர் இருக்கு, ஆனாலும் மனுஷங்க என்ன ரொம்ப ஆசையாக குடிக்கிறாங்க. அப்புறமா அவங்க உயிரை நான் குஷியாக குடிக்கிறேன். மனுஷங்க என்ன குடிச்சுட்டு போதையில் வண்டி ஓட்டுறாங்க. நான் அவங்க பாதையை மாற்றி மேலோகம் கூட்டிக்கிட்டு போவேன். முன்பெல்லாம் மதுக்கடையில் மட்டும்தான் நான் கிடைச்சேன், ஆனால் இப்போ எல்லா விசேஷத்துலேயும் நான் கிடைக்கிறேன். குடும்பத்தில் சண்டையை உண்டு பண்ணி குடும்பத்தையே சீரழித்து சின்ன பின்னமாக மாற்றிடுவேன். இதுதான் என்னோட வேலை. நான் தான் போதை மருந்து. உங்களுக்கு வேடிக்கையான ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? என்னை ஒரு தடவை உபயோகப்படுத்திட்டீங்கன்னா அதற்கு பின் தவிப்பு தான். கிடைச்சாலும் தவிப்பு தான், கிடைக்கலனாலும் தவியாய் தவிக்கிறாங்க. நல்ல மனிதர்கள் என்னை அடைய திருடறாங்க, பொய் சொல்றாங்க, இன்னும் மேலே போய் கொலையே செய்யக்கூட தயங்க மாட்டேங்கிறாங்க. நான் தான் கோடீஸ்வரன். எவ்வளவு பெரிய கோட்டையில் இருந்தாலும் தெருக்கொடிக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து தனலட்சுமி விரும்புச்சு. நான் ரம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து ராக்கம்மா விரும்புச்சு. அந்தான் சிகரெட். நான் இப்போ உங்களுக்கு காட்ட போறது மரணத்தோட கேட். இந்த உலகத்தில் நாகரிகமாக நினைச்சு என்ன உபயோகப்படுத்துகிறாங்க. இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், முதியவர்கள் என எல்லா மனிதர்களுமே என்ன பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. இதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். இந்த உடம்புக்குற தொழிற்சாலையில் மனுஷனோட நுரையீரலை புகைய வச்சு உங்களோட மூக்கை புகைப்போக்கியாக நான் மாற்றி வச்சு இருக்கேன். டிபி, லங்ஸ் கேன்சர், த்ரோட் கேன்சர்
இந்த வியாதிகள் எல்லாமே என்னால தான் மலமலன்னு தீ போல பரவிக்கிட்டே இருக்கு. பார்த்தியா, நான் எல்லா இடங்களிலும் நிறைஞ்சிருக்கிறேன். நான் தான் எல்லாமே. எனக்கு வெற்றியின் வரம் கிடைச்சிருக்கு. இந்த வெற்றியை யாருமே என்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. என்னை விட்டு இந்த வெற்றி போக முடியுமா? முடியாது. போகவும் விடமாட்டேன். முட்டாள் போதையரக்கனே, மனிதர்களை அழிப்பதற்கு உன்னிடம் 4 பேர் இருக்கிறாங்கன்னா எங்கிட்டையும் சக்தி நிறைந்த 4 பேர் உன்னை இல்லாம பண்ணிருக்காங்க. அப்படியா? அவர்களை வர சொல்லு, பார்ப்போம். இதோ வருகிறார்கள். டே ராஜா, கண்ணு இங்கே வாடா. என்னடா சாப்பிடாம இருக்க? அம்மா செஞ்சு வச்சுட்டு போன எல்லாமே அப்படியே இருக்கே. என்ன சாப்பிடலையா? வர வர உன் போக்கே சரியில்லை. சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிற. உங்கள் அப்பா வரட்டும் சொல்கிறேன். சரிம்மா விடுமா, எப்போ பார்த்தாலும் வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். நான் சாப்பிட்றேன். எங்கடா அம்மாவை காணோம். இதுதான் சரியான நேரம். இது போட்டால் எவ்வளவு சுகமாக இருக்கும். ராஜா, என்னடா பண்ற? என்ன மறைக்கிற? என்ன கையில் வச்சிருக்க? என்கிட்ட காமி. என்னடா போதை பொருளா? அண்ணா அண்ணா யார்கிட்டயே சொல்லிடாதீங்கண்ணா, நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். அதெல்லாம் முடியாது. வா, உன்னோட அம்மா கிட்ட சொல்றேன். அத்தை அத்தை, என்னாச்சு? இங்க வாங்க. ராஜா ராஜா மயங்கி விழுந்துக்கிறான். ராஜா போதை மருந்து கையில் வச்சிருக்கத நான் பார்த்தேன். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வர வர உன் போக்கே சரியில்லை. எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நாம் எல்லாரும் நம்மளோட நேரத்தை அவனுக்காக செலவிடலாம். அவனுக்குள் ஏதாவது மாற்றம் தான் பார்க்கலாம். சரி சரி ராஜா, வாடா யோகா பண்ணலாம். என்னை விடுங்கப்பா, நான் வரல. நாளை என்றும் நம் கையில் இல்லை. நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே என்றால் கூட போராடு நண்பா. கண்ணா ராஜா, உனக்காக நான் அம்மா சமைச்சு வச்சுருக்கேன் பாரு. வா சாப்பிடலாம். இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியது தான். ராஜா, சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு அங்கிள். சரி வா, நம்ம போய் ஃபுட்பால் விளையாடலாம். நம்ம ஊர் டீமு கூட விளையாடலாம். ராஜா, உனக்கு தான் டான்ஸ் ஆடுவதற்கு நல்லா வருமே. வா, நம்ம ஆடலாம். ஒரு வாரம் கழித்து. இந்த ஒரு வாரமும் நான் மிகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தேன். நான் மிகவும் ஆரோக்கியமாக இருந்தேன். போதைப் பொருள் பற்றிய எண்ணமே எனக்கு வரவில்லை. சரி ராஜா, உன்னை போன்று எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கும் நாம் உதவலாமே. கண்டிப்பாக உதவலாமே. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நானும் யோசிக்கிறேன். எனக்கு தெரியவில்லை. நமக்கு பெரியவங்க துணை இருந்தால் நல்லா இருக்கும். சரி வா, நம்ம போய் அங்கிளை பார்ப்போம். வணக்கம் அங்கிள். வணக்கம், வாங்க. எல்லாரும் சேர்ந்து வந்துருக்கீங்க. ராஜா, எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன் அங்கிள். நாங்கள் உங்களை பார்க்க தான் அங்கிள் வந்தோம். ராஜா மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் நம்ம ஏதாவது உதவி செய்யலாம் என்று தோணுது. அதுக்காக நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல. அதான் உங்களை பார்க்கலாம் என்று வந்தோம். சரி, அதுக்கு நீங்கள் முதல்ல. ராஜா, உனக்கு எப்படி இந்த பொருள் எல்லாம் கிடைச்சது? அது அந்த தெருவில் இருக்கிற முக்கில் இருக்க கடையில் தான் அங்கிள் எனக்கு கிடைச்சது. நான் சாதாரணமாக தான் சாப்பிட்டேன். ஆனால் அது எனக்கு போட்டவுடன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் தான் நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். அந்த தெரு முக்கில் ஒரு பொட்டி கடை இருக்கு, அங்கிருந்தா? ஆமாம் அங்கிள். எனக்கு எங்கள் பள்ளியில் இந்த மாதிரி போதைப்பொருள் பயன்படுத்துகிறத பார்த்தாலும் 180089144146 என்ற நம்பருக்கு கால் பண்ண சொன்னாங்க. நான் பண்ணட்டுமா? கண்டிப்பாக பண்ணு. சட்டம் தன் கடமையை செய்யும். நானும் எனது நண்பர்களோடு இந்த நண்பரை ஷேர் பண்ணுகிறேன். வெற்றி வெற்றி. போதை அரக்கனே, இப்பொழுது தெரிகிறதா நாங்கள் யார் என்று? நீங்கள் சொல்வது உண்மைதான். நான் என் தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன். இவர்களைப் போல் குடும்பங்கள், நண்பர்கள், உறவினர்கள் இருந்தால் என்னால் யாரையும் அடிமையாக்க முடியாது.
எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரே